நெக்ஸ்ட் வந்து மூளை, மூளை யானை, தற்காலிக ஞாபக பூனைக்குட்டி. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்ல இது ஒரு யானை, ஒரு பூனைக்குட்டின்னு. அதான் இந்த டாபிக். யானைக்கு வந்து நம்ம எப்பவுமே பயிற்சி தரணும். பூனைக்குட்டி வந்து ரொம்ப குட்டியா இருக்கனால, அதனாலயே கொஞ்சம் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதனால தான் தற்காலிக ஞாபக பூனைக்குட்டி. நம்மளுக்கு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இல்ல. ஆனா கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு தோணும்ல, அதெல்லாம் அந்த பூனைக்குட்டி கிட்ட இருக்கும். நம்ம பிரெயின 2ஆ பிரிச்சுக்கணும். ஒண்ணு பூனைக்குட்டி, ஒண்ணு யானை. அந்த குட்டிக்கிட்ட நம்மளுக்கு குட்டி குட்டி விஷயம்லாம் தந்துடலாம். ஆனா அந்த யானை கிட்ட நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான திங்ஸ் நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணுங்கிற திங்லாம் அந்த யானைக்கிட்ட தான் இருக்கும். அந்த யானைக்கு எப்படி பயிற்சி தரணும் அப்படிங்கிறது இதில் பார்க்கலாம். கஷ்டம்தான் கதவு. பெற்றோர்களே, ஆசிரியர்களே கவனமாக பாராட்டுங்கள். ஏன் உங்கள் மூளைக்கு செல்ஃபி எடுக்க தெரிய வேண்டும்? வளர்ச்சி மனப்பான்மை, கஷ்டம்தான் கதவு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம எல்லாரும் வந்து நம்ம ஏதாவது நல்லதா இல்லை சூப்பராக பண்ணிட்டோன்னா, இல்லை நம்ம பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் இல்லை நம்ம மென்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாவ் சூப்பர், கிரேட், பிரில்லியன்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த புக்கில் நீங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்கலாம். ஆத்தர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம கவனமாக பாராட்டணும். கவனமாக பாராட்டணும்னா எப்போவுமே பிரில்லியன்ட், நீ தான் பிரில்லியன்ட், நீ தான் ஜீனியஸ், நீ தான் கிரேட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்புறம் நம்ம சொன்னோன்னா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஒரு தாட்டுக்கு போயிடுவாங்க, நம்ம தான் எல்லாத்துலேயும் கிரேட்டுன்னு. நம்ம என்ன சொல்லணும்னா, ஓ சூப்பர், இதே மாதிரி நிறையா பண்ணு, அந்த மாதிரி அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி சொல்லணுமே தவிர, அவங்கள வந்து ஒரு நீ பெரிய இடத்துல இருக்க இங்கேயே நின்று அந்த மாதிரி நம்ம அட்வைஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து ஏன் உங்கள் மூளைக்கு செல்ஃபி எடுக்குது, மெட்டா காக்னிஷன் தான் இங்கேயும் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு அங்கேவே எக்ஸ்பிளைன் பண்ணல, அங்கே வந்து வெறும் மெட்டா காக்னிஷன் என்னன்னு சொல்லியிருப்பாங்க, இது மெட்டா காக்னிஷனை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க.